ஹலோ, இன்றைக்கி 23 and 24க்கான ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். எப்போவுமே கிறிஸ்மஸ் முடிஞ்சு அந்த கிறிஸ்மஸ் கேம்ஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கே 2 o'clock கிட்ட ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷனுங்கிறது குக்கிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முன்னாடியே பிளான் பண்ணுறேன் என்ன நான் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன வாங்கணும், அதுக்கு என்ன ப்ரீ பிளானாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். இப்போ 23rd ஈவினிங் வந்து நாங்கள் ரோயஸ் மாலுக்கு வந்து ஷாப்பிங்க்கு போகிறோம். அங்கே என்ட்ரான உடனே ஆஃபர் போட்டிருந்தாங்க ஷூ மார்ட்டில். அதனால் வந்து அங்கே வந்துட்டோம். எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு வேண்டாம், ஓகே இதுவே எடுத்துக்கிறேன். நல்லா இருக்குது, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இது கிறிஸ்மஸ்க்கு, இது நியூ இயர். அந்த சைஸ் வந்து இல்லை, அதனால நான் இது ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஷூ இப்போ பார்த்தீங்கன்னா ஷூ மார்ட்டில் முடிஞ்சது ஷாப்பிங். இப்போ பேபி ஷாப் போகிறோம். இங்கே பேபிஸ்க்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், ப்ளஸ் நமக்குமே வந்து இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் இங்கே. இந்த ரெண்டுல இது நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா இல்லை. நர்ஸ் ட்ரெஸ் மாதிரி இருக்கு. இந்த நன் தான் ஞாபகம் இருக்கு. இது நல்லா இருக்குல்ல, இருக்கிறதெல்லாம் இல்லையான்னு புரிஞ்சிருவாங்க. முதல் வேலையாக இருக்கும். நானும் ப்ளூ தான், அதனால் நீங்களும் ப்ளூ எடுங்க. ஓகேவா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே, போயிட்டாங்க. ட்ரையல் லியான் ஹாய். ரியாக்ஷனே இல்லை. இப்போ வந்து லியானுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். எங்களுக்கு நாங்கள் எடுத்தாச்சு. நான் ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஹஸ்பண்ட்க்கு எடுத்தாச்சு. லியான் வந்து இப்போது டாய் செக்ஷன் வந்துட்டான். டாய்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு தனித்தனியாக டாய்ஸ் இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் இங்கே ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு. லியானுக்கும் எடுத்தாச்சு. ஸோ கிளம்புறோம். பில்லிங் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். லியான் இப்போ கேம் போகணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் பார்க்கலாம். லிஃப்ட் இப்போ தான் மேலே போகுது. லியானுக்கு பார்த்திங்கன்னா செட் ஆகலை ட்ரெஸ்ஸு. ஸோ பேபி ஷாப்பில் எடுக்கல, உள்ளூரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அங்கே விளாட வச்சுட்டு அப்புறம் அங்கே தான் போகிறோம். செலக்ட் பண்ணது பிங்க்கு, இது செலக்ட் பண்ணது. இது நல்லா இருக்கு. லியானுக்கு வச்சு வரணும். லியானுக்கு மஞ்சள் எடுப்பாக இருக்கும். அதான் இங்கே 49 grams. இது அப்படி நல்ல பையன் மாதிரி பாம்போல் இருக்கு. அப்போ இது லியான், உனக்கு இந்த பிங்க் பிடிச்சிருக்கா இல்லை அந்த அப்பா செலக்ட் பண்ண எல்லோ பிடிச்சிருக்கா? எல்லோ பிடிச்சிருக்கு, பிங்க் பிடிச்சிருக்கு. ரெண்டுமா பிடிச்சிருக்கு? ஒன்று சொல்லு. எனக்கு ரெண்டும் பிடிச்சிருக்கு. பர்கர் என்ன? வீட்டில் போய் சோறு சாப்பிடுமா? வீட்டுல போய் சாப்பிடுவோம். நீ சாப்பிட்டுதானே வந்த?
நாங்கள் மேக்ஸிமம் வந்து பர்கரை அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ எல்லாமே இங்கே பாருங்க க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓப்பனாக இருக்குமா அப்படின்னு தெரியல. நாங்கள் தான் மாலில் கடைசி ஆளுன்னு நினைக்கிறேன். எல்லாம் எம்டியாக இருக்குது, எல்லாருமே கிளம்பியாச்சு. இங்கேயும் ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. இதுதான் அந்த பர்கர் ஹெட்டு. நாங்கள் இப்போ ஒரு பேக்கேஜ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது ஒரு பேக்கேஜ் மட்டுமே 500 rupees வருது நம்ம காசுக்கு. 25 AED. ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் இங்கே வரமாட்டோம். இன்றைக்கி லியானுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு சைனீஸ் ஷாப்பு. இங்கே மோமோலாம் சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கும். ஒரு இந்தியன் ஷாப் ஒன்று இருக்குது அடுத்து, பட் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு கொரியன் ஷாப்பு. இது பர்கர் ஹட் பக்கத்துலேயே இருக்குது. இதுவும் இதில் ட்ரை பண்ணதில்லை, பட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பெப்சி நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்கும் இங்கே. பெப்சி, 7up, மிராண்டா, மவுண்டி, எது கேட்டாலும் அதில் கொடுப்பாங்க. இவ்வளோ இந்த ஒரு பிளேட் வந்து 500. ஓகேவா? இதுக்காக தான் இங்கே நாங்கள் வரமாட்டோம். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு காமிச்சிருங்க. இது வந்து பெப்சி. இதுக்குள்ளே ஃபுல்லாக ஐஸ் க்யூப்ஸாக போட்டிருப்பாங்க, அதனால சூப்பராக இருக்கும். இது வந்து பர்கர். சூப்பராக இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. தெரியாதாங்க இருப்பாங்கல்லப்பா, அதனால சொல்கிறேன். நானே இது ஃபஸ்ட் டைம் தான் இதெல்லாம் சாப்பிட்றேன். ஃபஸ்ட் டைம் மீன்ஸ் இங்கே வந்து தானே சாப்பிட்றேன். பர்கர் பரவாயில்ல, இன்னைக்கு வந்து பெருசாக இருக்குது. இல்லைன்னா இத்தோண்டு இருக்கும், வடை சைஸில் தான் இருக்கும். இப்போ வந்து பரவாயில்ல, இது வந்து பெருசாக இருக்குது. அட பாவி, என்ன ஒருத்தையில விட்டுட்டு சாப்பிட்றீங்க. பேட் பாய். என்ன பசி வந்துட்டா? அப்புறம் வீடியோ எடுக்கிறவங்க வீடியோ மட்டும் எடுத்தா போதும், சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடாது. நல்ல கதை. இது வந்து ரேப்பு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கெச்சப் கொடுத்துருக்காங்க. லியான் என்ன பண்ணுறாட பாவி? அவன் வந்து யாருக்கும் தெரியாமல் சைலண்டாக இருந்து அப்பாவும் இருக்குடா. உங்கள் அப்பா அப்படிதான். நீ சாப்பிட்றியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பேட் ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதாங்க ராப்பு. இதில் வந்து உள்ள அதே மாதிரி தான் ரோஸ்ட் சிக்கன் நிறைய சாசஸ்லாம் வச்சு நமக்கு ரோல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் மஜோன் இருந்தாங்க. அவங்க வந்து யூடியூப்பில் புதுசாக ஒரு சேனல் தொடங்கியிருக்காங்க. தொடங்கினது வந்து தலையும் புரியாமல் காலும் புரியாமல் உண்மையே சொன்னேன். இந்த மாதிரி சிரிப்பு வரத்தான் செய்யும். ஓகே, சாப்பிட வந்த இடத்துல எங்கேயும் சாப்பிட விடாங்க, அவங்களும் சாப்பிடாம இவங்க வீடியோ ஆயிட்டு நாங்கள் சாப்பிட விடலாம். ஒன்று சாப்பிட்டா விற்கும்ல, அதுக்கு கன்ஃபார்மாக ஹெல்த்தி கிடையாது. ப்ளஸ்ஸு இந்த பெப்சியும் வந்து ஹெல்த்தியே வந்து கிடையாது. எப்போது சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வீட்டு போடுவோம் தான். அது வேறு நாங்கள் இது வந்து எப்போவும் மாலுக்கு வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வருவோம் வீட்டில் இருந்து. இல்லைன்னா ரொம்ப டெம்ப்ட் ஆகும். இந்த ஏரியாவுக்கு அப்படி பிளேஸும் பக்கத்தில் இருக்கிறனால வரும்போது அப்படி இங்கே உள்ள ஸ்மெல் எல்லாம் அப்படியே அங்கே அடிக்கும். பசியோடு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல சாப்பிடாம போகவே மாட்டோம். அதனாலே நாங்கள் வீட்டிலேருந்து நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவோம். இன்றைக்கும் சாப்பிட்டு தான் வந்தோம். பட் லியானுக்கு பிடிச்சனால சரி ஓகே அப்படி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மால்லையும் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை. கிளம்பி மால் வெளியே வந்தாச்சு. நைட்டு இப்படி தான் இருக்கும். மாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா இப்படி கோல்டன் கலரில் இப்படி லைட்ஸ் தெரிஞ்சுட்டே இருக்கும். நான் வந்து இதை கோல்டன் சிட்டின்னு சொல்லுவேன். ஆனால் உண்மையாக அது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்டு. 4 hours ஒர்க் நடக்கும், நைட்டு 12 hours ஃபுல்லாக லைட் எரியும். ஃபுல்லுமே அந்த ஏரியா தான். நம்ம யாருமே இல்லைன்னு நினச்சா நான் இவ்வளோ கார் நிற்கிது பாருங்க. நம்ம மட்டும்தான் மாலில் இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கே டாக்ஸி இருக்குது, எப்போவும் இருக்கும் டாக்ஸி. பஸ் இருக்கும் எப்போவும், இல்லைன்னா ஸோ பிரச்சனை இல்லை. ஒன் டைம் ஆனால் நாங்கள் குளிரில் மாட்டிக்கிட்டோம். டாக்ஸி வந்து அன்றைக்கி சாட்டர்டே டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க.
வந்து இப்படிதான் டாக்ஸி இல்லை, அப்போ இங்கிட்ட பஸ் கார்டும் கிடையாது. இங்கெல்லாம் பஸ்ஸில் வந்து கார்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும், பஸ் கார்டும் இல்லை. என்ன பண்ணணும்னு தெரில. சரி அங்கே ஒரு பஸ் நின்றுச்சு, ஸோ அவங்ககிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பஸ் கார்டு இல்லை, டாக்ஸியில் தான் வந்தோம், ரிட்டர்ன் போக டாக்ஸி இல்லை அப்படின்னு சொன்னோம். உடனே அவங்க வந்துட்டு ஒன்றும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நாங்கள் சொன்னால் காசு தந்துடுவோம் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏறுங்கன்னு சொல்லி எங்களை ஃப்ரீயாக கொண்டு போய் விட்டுட்டாங்க தெரியுமா. உண்மையாகவே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்போம், நைட்டு அப்படியே நின்றுக்க வேண்டியதான். அதுவும் குளிர் இல்லைப்பா. நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இனி 24 வந்து என்ன நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன், ஸோ ஈஸியாக இருக்கும் நாளைக்கு. மீன்ட்டு அப்புறம் கொத்தமல்லி இந்த ரெண்டுமே வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இது மயோனைஸ் வந்து நான் வீட்டிலே வந்து ரெடி பண்ணிட்டேன், ஸோ ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் எக்கும் பாயில் பண்ணிட்டேன். அப்புறம் புதினா சட்னி நமக்கு தந்தூரிக்கு, ஸோ அதுவும் நான் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இப்போ தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிட்டேன், ஸோ அது தேவைப்படும். மிச்சம் இருக்க தேங்காயில் வந்து ஃபிஷ் கறிக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ்க்கு வந்து நமக்கு தம் பிரியாணி மேலே போட வேண்டியது இருக்கும், ஸோ அதுக்கு மேலே போடுறதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். மட்டனுக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு, ஸோ இதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இது வந்து தந்தூரிக்கு ரெடி பண்ணுறேன். அப்புறம் இது வந்து ஒரு கொரியன் ஸ்டைல் சிக்கன். அப்புறம் இது பெப்பர் சிக்கனுக்கு ரெடி பண்ணியாச்சு. இது வந்து 65. இது ரைத்தா. எல்லாமே ப்ராப்பராக ஃப்ரீஸ் பண்ணிடணும். இப்போ வந்து 24 ஈவினிங் ஆச்சு, ஸோ சர்ச் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.